LPKPs and Kodipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு இணையதளம் வந்து இப்ப கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த இணையதளத்தோட நேம் வந்து vananservices.com இல்ல வந்து vanan online services அப்படினு சொல்றாங்க. So இந்த vananservices.comல work from home job opportunity provide பண்ணிட்டு இருக்காங்க. Transcription jobs, translation jobs, captioning jobs, அதாவது வந்து ஒரு வீடியோக்கு கீழ வந்து அந்த சப்டைட்டில்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி நம்ம கேப்ஷன்ஸ் கொடுக்கிறது, அதே மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ், இப்படி நிறைய ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பேஜுக்கு வந்து 100 ரூபா இல்லை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு $1.3 பக்கத்தில் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இணையதளத்தில் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணாதான் இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெப்சைட் பற்றின ரிவ்யூ வந்து சில ஃபேமஸ் வெப்சைட்ஸ்லாம் பார்க்கும்போது Trustpilotல வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸில் நம்ம தொடர்ந்து வேலையை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த vananservices.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது vanan ஆன்லைன் சர்வீசஸ் ஒரு லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 100+ லாங்குவேஜஸில் வந்து ஒர்க் பண்ணுறதாகவும் எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், கேப்ஷனிங், அதாவது வீடியோக்கு கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வந்து கொடுக்குறது, அதே மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர், டைப்பிங் ஜாபு, இதே மாதிரி ஆடியோ டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன், இது போக சப்டைட்டிலிங்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சில டாப் ஆர்டர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கம்பெனிஸ் கூட டைஅப்பில் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது வந்து Trustpilotல உள்ள பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ISO சர்டிஃபிகேஷன் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. NDA அக்ரிமெண்ட் வந்து வச்சிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24/7 நீங்கள் எப்போனாலும் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 56,000 பக்கத்தில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 440 பக்கத்தில் வந்து குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2100+ கஸ்டமர் ரிவ்யூஸ், எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 28,700 பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது சாட் நவ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை கேட்கலாம். ஆட்டோமேட்டடாக தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஒரு ரியல் ஹியூமன் வந்து ஆன்சர் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியலை. ஸோ கீழே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து US நம்பர், UK நம்பர், ஆஸ்திரேலியா நம்பர் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுக்கும்போது $0.1 per word அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய காசு கிடையாது. இப்போ $0.1 அப்படிங்கிற வந்து 8 ரூபா, ஒரு வேர்டுக்கு வந்து 8 ரூபா. இது வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட். அப்போது 8 ரூபா பே பண்ணுறாங்க அப்படின்னா 8 ரூபாயும் எடுத்து நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே ஒரு பாதியாக எடுத்து தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து டைப்பிங் ஜாப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது $2.63 per page. அப்போ 2.63னா ஒரு 170 ரூபா, 180 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 180 ரூபா per page அப்படிங்கிற வந்து கஸ்டமர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு பாதியாக ஆவரேஜாக ஒரு 90 ரூபாலேருந்து 100 பக்கத்தில் ஒரு பேஜுக்கு அவங்க வந்து நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது டிஸ்பியூட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்து ரைஸ் பண்ணிட்டுனா அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் அஸ் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் மேப் லொக்கேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் அப்படிங்கிற வந்து இருக்குது. எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் அப்படிங்கிற வந்து கொடுத்து பின்கோட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாங்க் ஃபார்மும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அப்புறமா சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், அதே மாதிரி யூடியூப்லேயும் இருக்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸை வந்து பார்க்கும்போது நம்ம பேமெண்ட் வந்து பேபால், வயர் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பே பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது கம்பெனி வந்து ATAவோட அஃபிலியேட்டட் ஆனதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆமாம், நாங்கள் வந்து ATAவோடைய மெம்பர் தான். இப்போ ATA அப்படின்னா என்னன்னு தெரியாத மக்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அமெரிக்கன்
டிரான்ஸ்லேட்டர்ஸ் அசோசியேஷன். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அசோசியேஷன். இவங்க கூட அவங்க டைஅப்பில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நாட்டி, டிஎம்வி இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் கூட நீங்கள் டைஅப்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்டி அப்படிங்கிற வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சர்டிஃபைங் அத்தாரிட்டி ஃபார் இன்டர்பிரேட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் அவங்ககிட்ட கிடையாது. இதில் சப்டைட்டிலிங் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டைப்ஸ் வந்து இருக்கும்போது நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கேரியர் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், கேப்ஷனிங், டைப்பிங் இப்படி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டைப்பிங் அப்படிங்கிற வந்து எடுக்கிறேன். நமக்கு வந்து தெரியும் இவங்க வந்து டைப்பிங் வந்து $2.63 per பேஜ் அப்படிங்கிற வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 90 to 100 rupees அப்படிங்கிற வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஜிப் கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து கண்ட்ரி கோடோட மென்ஷன் பண்ணுங்கள். சிட்டி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வித் பின்கோடோட கொடுங்க. நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற வந்து என்டர் பண்ணுங்கள். லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், உங்களுடைய மதர் டங் இதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைப்பிங், ஸோ நீங்கள் வந்து எஸ்ஸா நோவா ஓப்பனாகவே ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டைப்பிங் இது ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒர்க்கிங் டேஸ் வந்து 7 நாளும் நீங்கள் வேலை பார்ப்பீங்களா, இல்லை வீக் டேஸ் மட்டும்தான் வேலை பார்ப்பீங்களா, இல்லை வார முடிவில் மட்டும்தான் வேலை பார்ப்பீங்களா, இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ரேட் பர் பேஜ், ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து $0.1 per word அப்படிங்கிற வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டிவாக நீங்கள் வந்து என்டர் பண்ணனா கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃபார்மேட்டிங் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இருக்கிற மாதிரியே காமிங்க. கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கொடுங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் வந்து இந்த செக்ஷனை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. எதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு நல்ல தெளிவாக வந்து கொடுங்க. ரொம்ப வளவளன்னு கொடுக்காம டு த பாயிண்ட் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் க்ரோ வித் அஸ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க, சில வாரங்கள் வந்து டைம் எடுப்பாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டுன்னா உங்களுக்கு இமெயிலில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், கண்டினியூஸாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ டாப் ஆர்டர் ஆர்கனைசேஷன்ஸ் கூட இவங்க டைஅப் வச்சிருக்கிறதுனால நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் நிறைய ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் வந்து கொடுத்தால் மட்டுமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஏனோ தானோன்னு ஏதோ வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்லேருந்து எதையாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி சில பேர் சர்வீசஸை கொடுத்து இந்த கம்பெனிக்கு வந்து பேட் நேம் வந்து வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து அதனால வந்து அமௌண்ட்டை ரீஃபண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ ஒர்க் பண்ணி அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு வந்து காசு இருக்காது. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் பக்காவாக தான் இருக்குது. நம்மளுடைய கூகுள் மேப் லைவ் லொக்கேஷன், ஸோ நமக்கு ஏதாவது குவரிஸ், டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கேரை எப்போனாலும் கேட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம் vananservices.com ரிவ்யூஸ், இல்லை வந்து vananservices.com ரியல் ஆர் ஃபேக் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரஸ்ட் பைலட்டு, ஸ்கேம் அட்வைசர், இது போக உங்களுக்கு வந்து 99consumer.com, ambitionbox.com, அதேமாதிரி scamdetector.comலேயும் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் trustpilot.com அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 985 ரிவ்யூஸில் வந்து எக்ஸலன்ட் ஸ்கோர் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ட்ரஸ்ட்பைலட் கண்டென்ட்டை வந்து தப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ட்ரஸ்ட்பைலட் மட்டும்தான் இந்த மாதிரி காமிக்கணும், வேறு வந்து வெப்சைட்ஸ் வந்து அவங்களே வந்து இப்படியெல்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இவங்களுக்கு அச்சீவ் பண்ண ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.9 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் 5 ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது 95% ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டார் ரிவ்யூஸை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ
ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கஸ்டமர் கேர், கஸ்டமர் சப்போர்ட் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரீசெண்டாக நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ கீழே வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ், அதாவது டைப்பிங் ஜாப்ஸு, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸு, டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ், இது எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு பண்ணுறதுனால நமக்கு வந்து குவாலிட்டி ரொம்பவே கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ATA சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டுக்கு வந்து கூடுதல் ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் 1 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது இருக்குது, அதாவது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. பட் 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து என்னென்னு பார்க்கும்போது அந்த அதே இதுதான், கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து சில நேரத்தில் வந்து சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காங்க. அதே மாதிரி ரிவ்யூஸ், இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஃபேக்காக இருக்குது, எல்லாம் வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து க்ளோஸாக இந்த 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து பார்க்கும்போது இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இல்லை டைப்பிங் பண்ணியிருந்தால் சர்வீஸ் நல்லா இருக்குது. பட் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று மாற்றி ஏதோ பண்ணியிருந்தாலோ அப்போ கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் ரிவ்யூக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து அவங்களுக்கு சர்வீஸ் வந்து சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இந்த vananservices.com வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறோம். இதே மாதிரி scamadvisor.comல வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து ஹை ட்ரஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. இந்த சைட்டை வந்து சேஃபாகவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு 100 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. கீழே வந்து பார்க்கும்போது நெகட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து ட்ராங்கோவில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து குறைய ரேங்க் கிடச்சிருக்கு. பட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்குது. அதே 99consumer.comல வந்து இந்த வெப்சைட்டுக்கு அச்சீவ் பண்ண ஸ்டார் ரேட்டிங் வந்து 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் 17 ரிவ்யூவில் இருந்து. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெப்சைட்டு, ஒரு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 1 ஸ்டார் 2 ஸ்டார் வந்து 3 ஸ்டார் அண்ட் 4 ஸ்டாரை விட கூட இருக்குது. பட் ஓவராலாக நமக்கு வந்து 5 ஸ்டார் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுதான், அதாவது கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது தான் வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் 1 ஸ்டார் ரிவ்யூவில் நிறையவே இருக்குது. பட் இதுக்கும் நம்ம வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய சர்வீசஸும் ப்ரொஃபஷனலாக இருக்கும், அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கஸ்டமர் கிட்ட நீங்கள் வந்து ரீஃபண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ambitionbox.comல வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து அச்சீவ் பண்ண ஸ்டார் ரேட்டிங் வந்து 3.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். பட் இங்கே வந்து கொஞ்சம் மாற்றி இருக்குது. 1 ஸ்டார் வந்து 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பாசிட்டிவ் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைமிங்ஸ், நம்ம எந்த டைம்லனாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால ஃப்ரெண்ட்லி என்வாயரன்மெண்ட், நல்லாவே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த ஹைக்கு அப்ரைசல் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுலேயே 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நான் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வேலை பார்க்க தெரியாதவங்க வந்து பண்ணி இந்த கம்பெனியோடைய இமேஜை வந்து குறைக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி scamdetector.comல வந்து நமக்கு ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 58.4, ஒரு ஆவரேஜான ஒரு மீடியம் ரிஸ்க் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ குறைய ஸ்கோர் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில சஸ்பீஷியஸ் லிங்க், சில பிரச்சனைக்குரிய லிங்க் வந்து இந்த வெப்சைட் கூட லிங்க் பண்ணதுனால இவங்க ரேங்கிங்கை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர், UK நம்பர், US நம்பர், ஆஸ்திரேலியா நம்பர், இப்படி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் இவங்களை வந்து எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜெனுவினாக தான் இருக்குது. பேமெண்ட்டும் ரொம்ப ஜெனுவினாக பேபால் இல்லை வயர் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தால், நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் சர்வீசஸ் பண்ணால் கண்டிப்பாக ₹100 பெர் பேஜ் ஆர் மேபி $1.33 பெர் பேஜ் அப்படின்னு வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் இல்லை, ஏன்னா தானே ஏதோ வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்லேருந்து எதையாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கானது கிடையாது. வெப்சைட்டை நம்ம நம்பி நம்ம ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், கேப்ஷனிங், சப்டைட்டிலிங் ஆர் மேபி டைப்பிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் எந்த காரணத்தை கொண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ அப்படிங்கிற வந்து கேட்குறதே கிடையாது. ஸோ இதில் உங்களுடைய பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.